இப்போ நாய் டிபேட் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையுமே. எங்கே போனாலும் முன்னெல்லாம் இப்படி நம்ம உள்ளே வந்தோம்னா நாய் நன்றி உள்ள மிருகம். அதே நேரத்தில் அதை வந்து சரியாக கவனிப்பு இல்லைன்னா இந்த பக்கம் போனால் பூனை இருக்குது, இந்த பக்கம் வந்தால் நாய் இருக்குது, என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இருக்கிறதுலே பழைய முகம் ரஞ்சித்து ரஜினி தான். இருக்கிறதுலே பழைய முகம். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், பேசிவிட்டு சென்று விட்ட என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய பூச்சி முருகன் அவர்களே, மேலும் பெப்சியின் அற்புதமான தலைவர், எங்களுடைய மனதில் எல்லாம் நிற்கக்கூடிய தலைவர் அன்பு சகோதரர் செல்வமணி அவர்களுக்கும், சகோதரி சுஜாதா அவர்களுக்கும், அன்பு சகோதரர் எஸ் வி சேகர் அவர்களுக்கும், மேலும் ஹரிராஜன் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுக்கும், மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, யாராவது பேர் விட்டுருந்தால் உதட்டளவில் விட்டிருப்பேன், உள்ளத்தளவில் அல்ல என்பதை சொல்லி, ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இன்னொரு நான் போகிறதுக்குள்ளே தாலியை கட்டிட்டு வாங்கணுன்ற பயம் இருக்குது. தாலியை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்த டைமிங்கில் இந்நேரம் தாலியை கட்டியிருக்கணும். குழந்தை பக்கத்துக்கு முன்னாடி போயிடலாமேன்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி, நம்ம உமா தானே அம்மு கிட்ட சொன்னோம் வந்த உடனே, அதை மட்டும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நீ ஏன் இந்த நாய் பிடிக்கிற விஷயத்தில் போய் கோபிநாத்கிட்ட போய் நின்னேன்னு கேட்டேன். அந்த நாயை விட்டா என்ன, பிடிச்சா என்ன, உனக்கு தேவையில்லை. ஏன்னா இது ஒரு அழகானவள், அறிவானவள், அதற்காக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன். ஏன்னா நாய் நன்றி உள்ள மிருகம். அதே நேரத்தில் அதை வந்து சரியாக கவனிப்பு இல்லைன்னா, இன்றைக்கி வந்து நம்மளை விடலாம் ஹீரோ யாருன்னா நாய்ங்க தான். நம்மளெல்லாம் யாரும் மதிக்கிறதே இல்லை. நாய் வச்சுக்கிட்டு போவாங்க பாருங்கள் வாக்கிங்கு, அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது. ஆனால் நாய்க்காக தான் மரியாதையை ஒழிய இவருக்குலையா அல்ல. ஏன்னா நாய் மாதிரி நன்றியோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது நன்றி எல்லார்கிட்டையும் இருக்குது, நம்ம ஆளுங்கிட்டலாம் இருக்குது. இல்லைன்னா இந்த டீம் ஜெயிச்சிருக்காத. நன்றி இருக்கிறதுனால தானே ஜெயிச்சது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டாக்டர் சொல்கிறார், நாய் கடித்து மட்டும் ரேபிஸ் வரதில்லைங்க, பூனை எச்சப்பட்டால் கூட ரேபிஸ் வரும்னு. அப்போ நான் என்ன சொன்னேன், மொத்தமாக காலத்துக்கு மேலேயே வச்சுக்கிட்ட வேண்டியது தான், வேறு எதுலேயும் வர முடியாது. ஏன்னா இந்த பக்கம் போனால் பூனை இருக்குது, இந்த பக்கம் வந்தால் நாய் இருக்குது, என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். இல்லை நாய்கிட்ட நம்ம வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கரெக்டாக இருக்கணும். எந்த நாயே இன்ஜெக்ஷன் போட முடியும் இந்த தெருவில்? எத்தனை நாய்க்கு போடுறது? அவங்களும் அந்த இன்ஜெக்ஷன் போடணுன்றது இன்ஜெக்ஷனோடையே சுற்றுறாங்க, ஒரு நாய் கிடைக்க மாட்டுதே. நாய் என்னும் போது எதுக்காக சொல்கிறேன்னா, நாய் ரொம்ப நன்றி உள்ள ஒரு மிருகம். அதை இந்த அளவுக்கு பெரிய ஹீரோவாக்கிட்டாங்க, ஹீரோயின் ஆக்கிட்டாங்கன்னு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ கூட நான் முடிச்சுட்டு ஏன் சீக்கிரம் போகிறேன்னு சொன்னால், ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஏதாவது நாய்ங்க பசி வேகத்தில் வந்து நம்மளை பார்த்து, ஏன்னா அன்பாக இருக்க போகிறோம், அதுக்கு தெரியாது எம்ஆர்ஆ பிள்ளையா வர நடிகை சங்க தலைவரா, அதெல்லாம் தெரியாது. வாயை வச்சிருச்சுன்னா ஒம்புன்னு. அப்போ டாக்டர் சொல்கிறார், எச்சப்பட்டால் கூட வந்துடும் சொல்லிட்டார். அப்போ எச்சையும் படக்கூடாதுன்னா என்ன செய்கிறது? ஆனால் நாய் நல்ல நன்றி உள்ளது. இதற்காகத்தான் மனைவி என்ன சொன்னால் புருஷன்கிட்ட, இந்த நாயை வீட்டில் வச்சுக்காதீங்க, இந்த சனியை நம்ம எச்சப்பட்டால் கூட நமக்கு வியாதி வந்துருமா, முதல்ல போய் விட்டுவாங்கன்னா, இவன் போய் அடுத்த தெருவில் போய் விட்டுட்டு வந்துட்டான். வீட்டுக்குள்ளே வந்து அந்த நாய் முன்னாடி நிற்கிது, இவன் அப்புறமா தான் வரான். இல்லடி நான் விட்டுட்டு தான் வந்தேன் நாயை, அது இவ்வளோ பெரிய தொல்லை பண்ணுது. அதுக்கு தெரியாத இடமா போய் விடியாது. ஒரு 10 தெரு டிஃப்ரென்ஸில் போய் விட்டுட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே வந்தால் நாய் இருக்குது, இப்போ லேட்டாக வரான். ஏடி இது இப்படி வந்துருச்சு,
சரி வேறு ஊரில் போய் விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி போய் விட்டுட்டு வந்தான். வரும்போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணான். ஏன்டி அந்த நாய் வந்துருச்சான்னு கேட்டான். நாய் வந்துருச்சுங்க, அது இங்கே தாங்க இருக்குது. அங்கே தான் இருக்கா? அப்படின்னா அந்த நாய்கிட்ட கொஞ்சம் கேளு, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் எப்படி வர்றது அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல். ஏன்னா அவனுக்கு தெரியல விலாசம், நாய்க்கு தெரியுது விலாசம். அதனால் நாயை இவ்வளோ தூரம் பண்ணி ஒரு ப்ரோக்ராமும் பண்ணி அதில் நம்ம குழந்தை போய் பேச அவங்க டாக்குன்னு பாதி பேர் கத்த, பாதி பேர் ஷீ கேன் டாக்குன்னு சொல்ல. இப்போ நாய் டிபேட் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையுமே. எங்கே போனாலும் முன்னெல்லாம் இப்படி நம்ம உள்ளே வந்தோம்னா என்னென்ன எந்த ஷூட்டிங்லேருந்து வரீங்க, அப்புறம் எந்த ஊர்லேருந்து வரீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, ஹெல்த் எப்படி இருக்குது, அதெல்லாம் கேட்பாங்க. பட் இப்போ அதெல்லாம் கேட்குறதில்ல. ஏன்னா அந்த நாய் தொந்தரவு உங்கள் தெருவில் இருக்கா, இருந்தால் என்ன செய்ய போகிறோம்? இல்லை இருந்தால் அதுக்கு ரெமெடி இருக்குது. நாயை பிடிக்கவே கூடாதுன்னு சொல்கிற ஒரு பெரிய குரூப் இருக்காங்க போது, ஆனால் அவங்க யாரும் காப்பாற்ற போகிறதில்ல. நான் ஏன்னு சொல்கிறேன், இது அம்முவை சொல்ல பொதுவாக சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் நம்ம யூனியனுக்கும் புது டீமுக்கும் நாம் ஒரு நல்ல நாயாக இருக்க வேண்டும், நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியா இருக்க? வெரி குட், வெரி குட். உனது சேலம் ஆர்ஆர் பிரியாணி தானே? அப்போ சேலத்தில் இல்லாமல் வேறு எங்கே இருப்ப என்று சொல்லி அத்தனை சகோதரர்களுக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி சேகர்கிட்ட சொன்னேன். அந்த ஒரு நடித்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க பின்னாடி நிற்போம், ஏன்னா எப்படி ஃபோட்டோ எடுத்து போட்டுருவான். அவனுக்கு ஒரு பெண் தான் வேணும் முன்னாடி. அதனால் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நின்னாங்க, சந்தோஷமாக நாங்களாம் நின்னாங்க. ஏன்னா எங்கள் முன்னில் போட ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு முகம். தானு சார்கிட்ட, பெரிய தயாரிப்பாளர் தானு அவர்களை பற்றி இப்படி பேசுகிறேன். ஏன் என்னை போடலை? இந்த ரஜினி சார் படம் எடுத்தாங்களே, துப்பாக்கியோ ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க, எனக்கு தெரியல, இந்த ஃபஸ்ட்டு படம். அப்போ சொன்னார் தானு, ஒரு நாள் இருக்குது ஒர்க், முடிச்சுட்டு வந்துடுறீங்களா? இந்த ஒரு நாள் ரஜினிகாந்த் படத்தில் நான் நடித்ததே இல்லை. நடித்தா 10 நாள் 15 நாள் நடிப்பேன். நீ ஒரு நாளைக்கு கூப்பிடுறியான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு மாதிரி, ஏன்னா நான் எப்பவுமே அன்பாக பேசக்கூடியவன், அது உங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்லிட்டுன்னா சொல்லிவிட்டு வந்துட்டேன். பட் மேடையில் நான் பார்த்தது, ஐ திங்க் இது ஏதோ ஒரு கார்டன் ஒன்று இருந்தது, அங்கே ரஞ்சித் உட்காந்துருந்தார். அவருடைய படம் தான் நினைக்கிறேன் அது, இல்லை அவர் டைரக்டர் தான் சொன்னார், எல்லாம் புதுமுகமாக இருக்கணும் சார் ரஜினி சாரோட. நான் சொன்னேன், இருக்கிறதுலே பழைய முகம் ரஞ்சித்து ரஜினி தான், இருக்கிறதுலே பழைய முகம். அவரை போய் போட்டிருக்கே, எங்களை போடுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீன்னு சொன்னேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்கவுங்க திறமைகளுக்கு எது செஞ்சாலும் முதல்ல நான் தான். இந்த டாக்டர் ஷர்மிளா இருக்காங்க, அவங்க வசந்த் எல்லாருமே என் வீட்டுக்கு நம்ம சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆரம்பிக்கிறோம்னா எப்படி சொல்கிறீங்கன்னு நான் சொன்னேன். நல்ல விஷயந்தான் சொல்லிவிட்டு, இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் ஆரம்பிப்பதற்கு ஒரு கர்த்தாவாக இருந்தவன் நான். அதனால் நான் சொன்னேம்மா, நீங்கள் பார்த்துங்க அதெல்லாம், நான் வர முடியாது, நான் ஏற்கனவே நடிகர் சங்கத்தில் இப்போ தலைவராக இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பார்த்தா இன்றைக்கி மேடையில் சொன்னேன், நடிகர் சங்கத்தில் மீட்டிங்கில் சின்னத்திரைக்கு சொன்னேன், சின்னத்திரை என்பது கோவணம் கட்டிக்கிற மாதிரி, பெரிய திரை என்பது வேட்டி கட்டிக்கிற மாதிரி. ஆனால் ரெண்டுமே மானத்தை மறைப்போம், ரெண்டுமே மானத்தை மறைக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த வேட்டி கட்டுறவங்க பூரா அவுத்து விட்டுட்டு நாங்கள் கோமணத்தோடையே போய் பார்க்குறோங்க, ஒரு முயற்சி பண்ணுறோம், ஏன்னா எங்களுக்கு படம் வந்துடும் அப்படின்ற அளவில் இப்போ கோமணத்துக்கு நல்ல மரியாதை. அதனால் நான் சந்தோஷப்படுறேன், ஏன்னா இதில் ஒரு அங்கமாக இருக்கிறேன் நான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. மற்ற உள்ள அனைவர்களுக்கும் இது, ஏன்னா பேசுகிற நேரத்தை விட இது சாப்பிட்ற டைம் இது. அதனால் அப்படி சொல்லி தயவுசெய்து
ரொம்ப நேரம் எடுத்திருந்தால் என்னை மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லி என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு வணக்கம் சொல்லி, வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், தப்பா எடுத்துக்காதீங்க. என்னன்னா, நம்ம நடிகர் மேட்டூர் திரு தணிகாச்சலம் அவர்கள் வந்து நம்ம சின்ன திரை நடிகர்களுக்கான ஒரு ஊக்கத்தொகை ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. அவர் வந்து உங்க கையால தலைவர்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இல்ல, அவர் உங்க கையில கொடுத்து அவர் கையில கொடுக்கணுமா? கொஞ்சம்